பாகிஸ்தான்ல தீவிரவாதியா இருக்கிறது இனிமே முடியாது. டிக்கெட்ஸ் தந்துருவாய்ங்க அப்படிங்கிறது இப்ப ஏறக்குறைய எல்லா தீவிரவாதிகள் மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிப்போச்சு. காரணம் என்ன அப்புட்ன்னா, 24 மணி நேரம் கூட இல்ல. ஹஃபீஸ் சையதே உயிரோட இருக்கானா, இல்லையான்னு சச்சரவு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, அடுத்த தீவிரவாதி ஜமாத்தி இஸ்லாமை சேர்ந்த அடுத்த தீவிரவாத தலைவர் முஃப்தி அப்துல்லா இப்ப தட்டி தூக்கிட்டார்கள். மர்ம நபர்கள் தான். யாரு என்னங்கெல்லாம் தெரியாது. மர்ம நபர்கள். அந்த மர்ம நபர்கள் பிடிபடவும் மாட்டேறார்கள். அதான் ஹைலைட்டு. ஏறக்குறைய இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரம் கூட முடியல. அதுக்குள்ள அடுத்த தீவிரவாதி பாகிஸ்தானுக்குள்ள சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். ஏறக்குறைய பாகிஸ்தான்ல தீவிரவாதியா வாழ்றது அப்படிங்கிறது சிரமம். இவ்வளோ நாள் பாகிஸ்தான்ல ஒரு பொதுமக்களா வாழ்றது சிரமமா இருந்துச்சு. இப்ப பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாதியா வாழ்றதும் சிரமம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டார்கள். இந்த பயப்புலைய சுட்டுக் கொன்ன உடனே ஹஃபீஸ் சயீது உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, ஹஃபீஸ் சயீத ஒரு மறைமுகமான லொகேஷன் முழுக்க முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள எங்க ராணுவத்தோட குவார்டர்ஸ்குள்ளேயே கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இல்ல யாரு கண்டா ஷபாஸ் ஷெரீப் வீட்டுக்குள்ள கூட கொண்டு போய் வச்சுக்குவாய்ங்க. பாதுகாப்பு அங்க மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு. முழுக்க முழுக்க ஹஃபீஸ் சயீதோட ஆட்களை எல்லாம் கழட்டி விட்டார்களாமா. கழட்டி விட்டு முழுக்க முழுக்க ராணுவமே அவர்களோட பாதுகாப்புல வச்சிருக்கு. ஹஃபீஸ் சயீத் ஆளுங்க 1, 2 இருந்தா கூட 1 வாரம் தாங்கியிருப்பான். சுத்தி ராணுவம் தான் இருக்கு அப்படின்னா, இம்மீடியட்டா ஜோலிய முடிச்சிட போறாய்ங்க. ஆனா இப்படி ஒரு தகவலும் வருது. ஹஃபீஸ் சயீத் சாகல அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சு எந்த தகவலும் வரல. ஆனா இப்ப முஃப்தி அப்துல்லா போட்டு தள்ளிட்டார்கள்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு போயிருக்கோம். ஆச்சாக்கும், பூச்சாக்குங்கிறார்கள். ஆனா அத தாண்டி யாருமே அதாவது இப்போதைக்கு தீவிரவாத பட்டியல்ல இருக்கிற யாருமே வீட்ட விட்டு வெளில வராதீங்க. டிராவலிங் நாட் அலவுட் அப்படின்ட்டாய்ங்க. டிராவலிங் நாட் அலவுட்னா வெளியிலலாம் கிடையாது. வெளியூரு, வெளிநாடு அப்படிலாம் கிடையாது. பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற இடத்துல லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு டிரான்சிட் வச்சுக்காத அப்படின்ட்டாய்ங்க. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளேயே இருங்கடா அப்படிங்கிறதா? வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சமையல் பொருட்கள்லாம் உள்ள போகும்ல. அடுத்த ரிஸ்க் அங்க ஆரம்பமாயிரும். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு பாகிஸ்தான்ல ஒரு தீவிரவாதி கூட நிம்மதியா இருக்க முடியாதுங்கிறத அவர்களே ஒத்துக்கிறார்கள். காரணம் ஒரு பக்கம் தீவிரவாதிகள் அங்க கொல்லப்பயிலே இருக்காங்க. கேட்கவே வேண்டாம். ஒரு பக்கம் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகளை மர்ம நபர்கள் வேட்டையாடுறார்கள். இன்னொரு பக்கம் ராணுவத்தை பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் பார்க்குற பக்கம்லாம் வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க ட்ரெயின் சம்பவத்தில் நாங்கள் கிழிச்சு புட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பொய் அப்படிங்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இது என்ன தேர்தல் பிரச்சாரமா அப்படின்னு சொல்லி வெவ்வேறு இடங்கள்ல வச்சு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதுல இருந்தும் பாகிஸ்தானால தப்ப முடியல. அதே மாதிரி இந்த குழப்பத்துல பதட்டத்துல தன்னை காப்பாத்திக்கிறதுலே பாகிஸ்தான் ராணுவம் உளவுத்துறை எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வீக் ஜோன்ல இருந்துச்சு. வளர்த்து விட்ட தீவிரவாதி பெயரை பூரா முடிச்சு கட்டுறாங்க. சரி பரவாயில்ல இவனுங்களை முடிச்சு கட்டட்டும்னு விட முடியல பாகிஸ்தானால. ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவர்கள் போய் சேர்ந்துட்டார்கள் அப்படின்னா இந்த நெட்வொர்க் பிரேக் ஆயிரும். அடுத்த பசங்களை தயார் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல உள்ளுக்குள்ளேயே பாதுகாப்பா இருங்கடா, வெளியில வராதீங்க அப்படின்னு முக்கியமான தலைவர்களை பூரா பர்ட்டிகுலர் லொகேஷன்லயே லாக் பண்ணி வச்சிருந்தார்கள். ஆனா அப்படி லாக் பண்ணும்போது தான் அடுத்த சிக்கலே தெரிய வந்துச்சு. எல்லா தீவிரவாத அமைப்புக்கும் பாகிஸ்தானுக்குள்ள நேரடியா ஒரு தேர்தலை சந்திக்காம தேர்தல் கட்சி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. அது முழு நேரம் ஒரு பிரச்சார அமைப்பாவே மாறும். அந்த பிரச்சாரம் செஞ்சு ஆட்களை ஹையர் பண்றது. அதே மாதிரி இந்த தீவிரவாதிகள் ரிட்டையர்ட் ஆனவன், இல்ல கைகால் போனவன், இல்ல அடுத்த கட்டமா இந்தியாவை நோக்கி வரவன், இவனுங்களுக்கான ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி அவர்கள் கைக்கு கொண்டு போறது. இதை பண்றது பூரா இந்த மாதிரி பார்ட்டி. இந்த பார்ட்டி ஆட்களும் வெளியில வந்தா செத்து போவார்கள், செத்து போயிடுறார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர்களையும் முடக்கி வச்சாங்க. இப்ப ஆட்கள் சேர்த்துக்க முடியல. ஆட்கள் சேர்க்க முடியலன்னு இவனுங்களை வெளில அனுப்பலாமான்னு கேட்டா அவனே வெளில போக மாட்டேன்ட்டான். அப்படி இருந்த பட்சத்துல தான் இந்த பக்கம் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவமும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பயலுகளெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு ராணுவம் ஒரு சைடு தெரிச்சு ஓடுது உயிரை காப்பாத்திக்க. இந்த பயலுகளோட ஆபத்து ரேஷியோ அப்படிங்கிறது அதிகரிச்சு 24 மணி நேரம் கூட தாண்டல. ஒருத்தன் இருக்கானா இல்லையானே, ஹஃபீஸ் சயீத் இருக்கானா இல்லையானே தெரியல. அதுக்கு நடுவுலயே டம்முன்னு அடுத்தடுத்த விக்கெட்டுகள் காலியாகும் போது மொத்த பாகிஸ்தானும் பதட்டமாகுது. ஏன்னா இவனுங்களை வச்சுதான் இந்தியா கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது அவர்களோட எண்ணம். ஆனா இவனுங்களை வளர்த்து விட்டு இவனுங்களை வச்சுக்கிட்டு நீ ஒருபோதும் ஒரு பயல்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுங்கிறத இந்தியா இறங்கி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இப்ப தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சு பாக்குது. எதுக்கு? தப்பிச்சு உயிர் வாழ. ஆனா இதெல்லாம் டூ லேட். எப்பயோ இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி ஓடி இருக்கணும்.
ஆனா ஒதுங்கி ஓட மாட்டேன் அப்படின்னு திமிருத்தனம் பண்ணிக்கிட்டு இப்ப வரையும் தப்பிக்கிறக்காக ஆப்கானிஸ்தான்ல தாக்குதல் நடத்துறது, இந்திய எல்லைகள்ல ரொம்ப வருஷம் கழிச்சு சேட்டை பண்ணாங்க. பதிலுக்கு நம்மளும் வச்சு செஞ்சோம். அதோட நிக்காம இப்ப ஊருக்குள்ள புகுந்தும், முக்கியமான ஆட்களுக்கு டிக்கெட் கிழிச்சு தர்றத அவனுங்க பெருசா எதிர்பார்க்கல. ஆனா எல்லா கெட்டதையும் எதிர்பாருங்கடா. அப்பதான் உங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்திய உளவுத்துறை இறங்கி வேலை செய்யுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.